அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். 6 மாதமாக நமக்கு நல்லவராக இருந்தார். ஆமென். இந்த 7ஆம் மாதத்திலும் 6 நாள் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமஸ்லாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர்மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் ஒன்று உன்னை அணுகினாதே உன் தேவனு தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகினாதே உன் தேவனு தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். உன்னை விடுவித்து காத்திடுவார். நாமத்தை நீ முற்றும்
உம்மை நான் என்னை தப்புவித்தே ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. நல்ல கைதட்டி பாடுவோமா. அம்மே இயேசு ராஜா என் மேல நானே எதற்கும் பயமில்லையே. அம்மே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த நோயில் சொல்லுங்க, உம்மை புகழ்ந்து பாடுவேனப்பா, புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த ஓ ராஜா நீ செய்த என்னையே துதித்திடுவே. ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் உந்தன் சிறகுகளின் நிழலில் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, தூயவரே என் துணையாளரே, ஆமே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அவருக்கு தான் ஆராதனை. ஆமென்.
அல்லேலூயா. பாடி பாடி அப்படியே கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர், எனக்காக யுத்தங்கள் செய்கிறவர், முன்னின்று சத்துருவை துரத்துவர், இஸ்ரவேலின் மகிமை அவர் சொல்லி அவரை உயர்த்தி இந்த பாடலை பாடி தேவனை துதித்து அவரை ஆராதிப்ப. நம்மளை கத்த பலவீனனா பார்க்கல, தேவன் நம்மளை பலவானாய் பார்க்கிறார். ஆமென். தேவனுடைய பார்வையில் நீங்கள் நான் எப்படி இருக்கோமா? நல்லாதான் சொல்லுங்க. ஆமென். உலகம் நம்மளை எப்படி பார்க்கு? பலவீனனா பார்க்குது. கோலியாத்து தாவீதை எப்படி பார்த்தான்? என்னடா என்னை அடிக்க நாய் மாதிரி கொம்பு அடியோடு வாரிய, நான் என்ன நாயான்னு சொல்லி கோலியாத்து கேட்டான். நான் இன்னைக்கு உன்னை கொன்னு என்ன பண்றேன், ஆகாயத்து பறவைகளுக்கு இறையாய் போடுவேன் சொல்லி கோலியாத் தாவீதை பயமுறுத்தினான். ஆனால் வேதம் சொல்லுது, தாவீதுக்குள்ளாய் இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். அதனால சொல்லு, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உலகம் நம்மளை அற்பமா பார்க்கும், பலவீனனா பார்க்குங்க. ஆனா உனக்குள்ளா இருக்க தாவீது அந்த தேவனை தான் நம்புனா. அவர் பலவான், அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும், ஜெயம் கத்தரா. தாவீது அதை தான் நம்ம கத்ததான் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். உன்னை கொன்று அன்னைக்கு என்ன பண்ணுவேன், உன்னை ஆகாயத்து பறவைகளுக்கு இறையா ஒப்பு கொடுத்து சொல்லி தாவீது கோலியாத்து சவால் விட்டான். ஏனென்றால் அவனுக்குள்ளாய் இருக்கிறவர் பெரிய தேவன். ஆமென். அதனால உங்களை பார்த்து உலகம் பலவீனனா பார்க்கலாம், அற்பமா நினைக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க பெரியவங்க. அல்லேலூயா. பாடியவர் ஆராதிப்போம். என்ன பலவானாய் மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர், எனக்காக யுத்தம் செய்கிறவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமை அவர். ஆமென். அல்லேலூயா. அந்த மகிமை மேல வந்துருச்சுனா போதுங்க, நீ சத்துருவை துரத்துவாய், சத்துருவை மேற்கொள்வாய். ஆமென். என்னடா கர்த்தர் பலவானா மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க, நான் பலவான். ஆமென். நான் பலவீனன் அல்ல, கர்த்தர் என் கூட இருக்க, நான் பலவான். பாடுவோமா? பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், எல்யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, எல்யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, எல்யசூரன் எனக்காக யாவையும் எல்யசூரன் வாசம் செய்பவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சீருச்சித்தேன் என்றவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சீருச்சித்தேன் என்றவரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, மீட்டு கொண்டேன் என்பீரே, மீட்டு கொண்டேன் என்பீரே, எல்யசூரன் எனக்காக யாவையும். நல்ல கைதட்டி பாடுமா? ஓ எல்யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, எல்யசூரன் செய்து முடிப்பவரே, எல்யசூரன் வாசம் செய்பவரே, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சொல்லுங்க, பயப்படாதே, சந்ததி மேலும் ஆவியையும்
சந்தானத்தின் மேல் ஆசியையும் சந்ததி மேலும் நாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே எல்யசூரன். நல்ல கைதடி பாடுமா. உனக்காக யாவை செய்தவர் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே எல்யசூரன் செய்து முடிப்பவரே வாசம் செய்பவரே பயப்படாதே சொல்லுங்க என்றவரே பயப்படாதே சந்ததி மேலும் நாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் சந்ததி மேலும் நாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே ஊற்றி ஊற்றி ஆமே எல்யசூரன் எனக்காக செய்து முடிப்பவரே எல்யசூரன் வாசம் செய்பவரே எல்யசூரன் எல்யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. அல்லேலூயா. துதிகள் அவர் வாசம் செய்கிற தேவன். ஆமென். நமக்காக யாவை செய்கிறவர். ஆமென். இந்த கால வெள்ள மத்தியில் வந்து அவர் துதிகளிலே உலாவுகிறவர் ஒரு பாடலை பாடி அப்படியே அவருக்கு ஆராதனை செய்வோமா. அக்னியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதனும் விலகல. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை இமை பொழுது விலகினாலும் நம்ம நிர்மூலமாகி இருப்போம். ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க இமை பொழுது நான் விலகிட்டேன்ப்பா, அநேக நேரத்தை உங்களுடைய கிருபை விட்டு விலகி ஓடிட்டேன். ஆனா நீங்க உங்களுடைய கிருபை என் மேல இருக்கிறதுனா தான் அந்த புதிய மாத்திரை 7வது நாள்ல நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் தேவனுடைய கிருபை. ஆமென் அல்லேலூயா. பாடி அவரை துதிப்போம். அக்னியில 6 மாத்திரம் அநேக காரியங்களை கடந்து வந்த ஐயா, தண்ணீரை கடந்து வந்த ஆண்டவரே, எல்லாவற்றிலும் தப்பு வைத்தவர், இனிமேல் அங்க தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறீர். ஆமென். உணர்ந்தவரை துதிப்போம். அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை உங்க யோசனையால் தகத்தே, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ, எங்கள் தேவன் நீ. சொல்லுங்க, நல்ல கைதட்டி பாடுமா. எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ, எங்கள் தலையை என்
எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமை நடை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, சொல்லுங்க, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, சொல்லுங்க, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீ. பொது விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீ, சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர், ராஜா நீர், எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், தீரும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எல்லாம் சொல்லுங்க, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அல்லேலூயா, ஆமென். நம்ம தேவன் அவர், ராஜாதி ராஜா அவர். நீங்களும் நானும் போற்றி புகழுகிற கண்மலை அவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாடலை பாடி அப்படியே தேவனுக்கு ஆராதனை செய்யமலை அர்ப்பணிப்போமா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் இழந்து நின்று அப்படியே தேவனை துதிக்க நம்மளை அர்ப்பணிப்போமா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லப்பா, எல்லாம் ஆகும் என்று சொல்லி அவரை துதிப்போமா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர் நீரே என்று சொல்லி அவரை உயர்த்துவோமா. அல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலேதான். எல்லாம் ஆகும், ஆகும். ஆமே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஓ, எண்ணி முடியாத நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத ஐயா நீரே, எண்ணி முடியாத செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம்,
காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. உம்மாலாகும் ஆகும். ஆகும். ஆமென். உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. உம்மாலாகும் ஆகும். சொல்லுங்க. ஆமென். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும். ஆமென். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும். நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. வறண்ட நிலத்தை அவாந்திர வெளியை கண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும் ஆகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும். ஆமென். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும். ஓ உம்மாலேதான் எல்லாமாகும். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளோ ஓடி வந்திடுவே. என்னை இழுத்துக் கொள்ளோ ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லோ அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லோ அன்பில் களி கூறுவே. உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அவர் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமை
ஆவியானவரே உற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மனமே உற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மனமே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க உமக்கு ஸ்தோத்திரம் சபையே உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் என்னை இழுத்து கொள்ளும் சொல்லுங்க ஓடி வந்திடுவே என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களிகூறுவே அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களிகூறுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் எங்கே செய்யா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் எங்கே செய்யா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீ போதும் என் வாழ்விலே இயேசையா நீ போதும் என் வாழ்வில் எல்லாம் சொல்லுங்க நீ போதும் என் வாழ்விலே இயேசையா நீ போதும் என் வாழ்விலே மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே மலை போல துன்பம் என்னை சூழும் போது உருகிட செய்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே கண்மணி போல் என்னை உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே நீ போ சொல்லுங்க நீ போதிய வாழ்க்கையில இயேசையா நீ போதும் என் வாழ்வில் எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து நீ போதும் என் வாழ்விலே இயேசையா நீ போதும்
என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீ. நீழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுங்க, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்வில். எல்லாம் சொல்லுவோம், ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா என் வாழ்விலே. நீர் பேசுவீராக. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தங்களை தியானித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள, அதோட நன்மைகளை நாங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க. பேசுகிறனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மாம்சம் வெளிப்படாதபடி, சுய வார்த்தைகள் வெளிப்படாதபடி, தேவன் சபைக்கு எதை விளம்பும்படியாய் பேசும்படியாய் பாரப்படுத்தினீரோ அதை ஆண்டவரே முழு பிரசன்னத்தோடு ஆண்டவர் ஜனங்களை பிட்டுக் கொடுக்க உதவிச்சிங்க. வசனமாகிய விதைகளை சத்துரு பொறிக்கப்படாதபடி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் மாற்றப்படுத்த காணிக்கையில் அங்கீகரியும் 1000 மடங்கு துரும்பாடியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காலைவேளை கர்த்தர் இந்த மாதத்துக்கென்று நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை, அவர் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையில் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். போதும். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார். ஆமென். அவர் செட்டையில் கீழே நீ என்ன பண்ணணுமா? அடைக்கலமாய் வரணுமா? பாருங்க, தேவனுடைய விருப்பம் செட்டைக்குள்ள அவனை மறைத்துக் கொள்ள விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்க, லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கவனிங்க, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளுக்கு கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்றாரு, மகாராஜாவுடைய நகரம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம், மகா பரிசுத்த ஆலயம் இருக்கிற இடம். அன்பான தேவச்சனமே, அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்றாரு, தீர்க்கதரிசிகளை கல்லெறிகிறவளே என்று சொல்லிவிட்டு பின்னால என்ன சொல்றாருன்னா, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணம் உன் பிள்ளைகளை என்ன பண்ண விரும்பினேன். வாசிங்க அந்த வசனம். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்கு கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனசா இருந்தேன். உன் பிள்ளைய நான் என் செட்டைக்குள்ள மறைத்து கொள்ள நான் வாஞ்சியா இருந்தேன். உன் பிள்ளை என் செட்டைக்குள்ள இருக்கணும்னு ஆசையா இருந்தேன். ஆனால் வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க பின்னால, உங்களுக்கோ என்ன இல்ல, சத்தமா சொல்லுங்க, மனசு இல்ல. யாருக்கு மனசு இல்ல? யாருக்கு மனசு இல்ல? தேவன் என்ன சொல்றாரு, உன் பிள்ளைய என் சட்டைக்குள்ள மறைத்துக்கொள்ள சேர்த்துக்கொள்ள நான் விருப்பமா இருந்தேன். யாருக்கு விருப்பம் இல்ல? உங்களுக்குன்னா யாரு? உன் பிள்ளைக்கு மட்டும் இல்ல, பெற்றோரு கூட தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள தன் பிள்ளை இருக்கிறதுல விருப்பம் இல்லை. அநேக பெற்றோர் சொல்லுவாங்க, அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத பார்த்து சர்ச்சைக்கே வராமல் போயிடுவான். அவனை ரொம்ப ஆசா பேசிடாதங்க, அவன் சர்ச்சைக்கே வரமாட்டான்.
தேவன் சொல்றாரு, உன் பிள்ளைய சேர்த்துக்கொள்ள மனசா இருந்தேன், உன் பிள்ளைய நான் பாதுகாக்க ஆசையா இருந்தேன். உன் பிள்ளைக்கு மட்டும் இல்லைங்க, பெற்றோருக்கு என்ன இல்லையா, பிள்ளைய தேவன் பாதுகாக்க விருப்பம் இல்லையா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தெரியும். எங்கள் வீட்டிலலாம் ஒரு கட்டில் போட்டு படுக்கிற அளவுக்கு பெரிய கோழி கூடு இருக்கும். உள்ள ஒரு கட்டில் போடலாம், அவ்வளோ பெருசாக எங்கள் வீட்டில் எப்போவுமே கோழி வளர்ப்பாங்க. பாருங்க, சில நேரங்கள் அந்த முட்டையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஜெனரேஷன் குஞ்சு பொரிக்கும்படியாக 20 முட்டை 30 முட்டை வைப்பாங்க. 21 நாள் கழிச்சு குஞ்சு பொரிக்கும். அது குஞ்சு பொரிக்கும் போது நான் போய் எங்கள் கோழியை போய் வேடிக்கை பார்ப்பேன். பாருங்க, கொஞ்சம் குஞ்சு பொரிச்சு வெளியே வந்த உடனே தாய் கோழி என்ன பண்ணும், எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க இடங்களில் போயிட்டு என்ன பண்ணுவோம், இறமைய விட்டுருவாங்க. பாருங்க, அது இறை மேஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வானத்தில் பெரிய கழுகு அங்கே மேலே ரொம்ப ஹைட்டில் வட்டம் அடிக்கும். வட்டம் அடித்த உடனே தாய்க்கோழி என்ன பண்ணு தெரியுமா, ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் கொடுக்கும். அது ஒரு வித்தியாசமான தாய்க்கோழி சத்தம் கொடுத்த உடனே சுற்றி எங்கெல்லாம் கோழி குஞ்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதோ வேகமாக ஓடி வந்து 2 பக்கம் தாய் செட்டைக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிடும். தாய்க்கோழி அப்படியே படுத்துடும். சில நேரங்களில் இதில் ஏதாவது ஒரு கோழி குஞ்சு அப்போ தான் ஒரு நல்ல இறை கிடச்சிருக்கும் பாருங்க, அதை இன்ட்ரெஸ்டாக காலை வச்சு பரண்டி அதை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கும் போது கிட்டத்தட்ட 300-400 அடி உயரத்தில் பறக்கிற பருந்து வேகமாக ஓடி பறந்து வந்து இந்த ஒரு குஞ்சை மட்டும் தூக்கிட்டு போயிடும். எங்கள் வீட்டில் அது எத்தனையோ நடந்ததை என் கண்ணால் பார்த்துருக்குறேன். பருந்து தூக்கிட்டு போகிறத பார்த்துருக்குறேன். ஏன்? தாய்க்கோழி சிக்னல் கொடுக்குது, ஒரு எச்சரிப்பு கொடுக்குது, உனக்கு ஒரு ஆபத்து வருது, நீ ஓடி வந்து என் சட்டைக்குள்ள வந்துடு. அதனால தான் 91ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் சொல்லுது, அவர் உன்னை வேடனுடைய கண்டிக்கும். ஐயா, சத்துரு வேடனை போல உன்னை கண்டி வைப்பான். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரும், செல்போன் மூலமாக வரும், உறவு மூலமாக வரும், ஏதோ ஒரு வழியில் வேடன் கண்ணி வைக்கும் போது தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரா, உன்னை அந்த கண்ணிகளுக்கு தப்பு வைக்கும்படியாக கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமா தேவன் உன்னை செட்டையின் மாறையில் மறைத்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறார். தேவச்சனமே உன் பிள்ளைக்கு மட்டுமல்ல, பெற்றோருக்கும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள தான் பிள்ளை இருக்கணுங்க வாஞ்சனை குறைஞ்சி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க? எத்தனை பிள்ளைகள் பைபிள் படிக்க வைக்கிறீங்க சொல்லுங்க? கேட்டு பாருங்க, உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. யாருக்கு மனசு இல்லை? இப்போ யாருக்கு மனசு இல்லை? வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க திரும்ப. ஏசாயா லூக்கா 13:34 வாசிங்க. எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா லூக்கா 13:34 வாசிங்க. லூக்கா 13:34. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்து அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே. இதுல இருந்து வாசி. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகள் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரம், ஒரு முறை அல்ல எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். நல்ல அழுத்தமா சொல்லுங்க. உங்களுக்கோ யாருக்கு மனசு இல்ல? உன் பிள்ளை தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறது உனக்கு மனசு இல்ல. என் பிள்ளை படிக்கணும், எக்ஸாம் வந்துருச்சு, எக்ஸாம் படிக்கிறான், வீட்டில இருந்து படிக்கிறான். என் பிள்ளை சர்ச்சுக்கு வரல, எக்ஸாம் பாஸ்டர் படிக்கிறான், டியூஷன் போயிட்டான். யாருக்கு மனசு இல்ல? கர்த்தருடைய சட்டையை காட்டிலும் படிப்பு முக்கியம், கர்த்தருடைய சட்டையை காட்டிலும் உறவு முக்கியம். தேவனுடைய சிறைகளுக்குள்ள இல்லாம போனா என்ன நடக்குமா? வேடன் உன்னை என்ன பண்ணுவான்? கண்ணி வச்சிருப்பான், மாட்டிடுவான். அன்பான தேவச்சனமே, தேவன் ஏன் சிறைகளுக்குள்ள வைக்க விரும்புகிறார் தெரியுமா? ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய சட்டையின் மறைவில் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. சட்டையின் மறைவில் பாதுகாப்பு உண்டு. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி. உடனே கர்த்தர் வேலைக்காரருடைய கண்களை திறந்தான். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் வேலைக்காரருடைய கண்கள் கண்டது. அன்பான தேவச்சனமே, அங்கே லூக்கா 13 பார்த்து தீர்க்கதரிசிகளை கல்லெறிகிறவனை வேதம் சொல்லுது. இங்க தீர்க்கதரிசி ஆகிய எலிசா இஸ்ரவேல் ராஜாட்ட போய் சொல்றான், சீரிய ராணுவம் இந்த இடத்துல பாளையம் இறங்கிருக்கு, ஜாக்கிரதையா இருந்துக்க.
இஸ்ரவேல் ராஜா உடனே ஆள் அனுப்பி வேவு பார்க்குறான். அங்கே சீரிய ராணுவம் இறங்கி இருக்குது. அதனால தன்னை காப்பாற்றி கொள்றான். திரும்ப சீரிய ராணுவம் வேற இடத்துல பாளையம் இறங்குது. எலிசா உடனே இஸ்ரவேல் ராஜாவுக்கு செய்தியை சொல்லி அனுப்புறான். அவன் போய் வேவுக்காரரை பார்த்து தன் ராணுவத்தையும் தன் ஜனங்களை பாதுகாத்து கொள்றான். வேதம் சொல்லுது, சீரியோட ராஜாவோட இருதயம் குழம்புதான். என்ன குழம்புதான்? நமக்குள்ள யாரோ ஒருத்தன் ஒற்றனாயிருக்கிறான். போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு செய்தியை சொல்லி விடுறான். அதனால இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல. ஆனால் இஸ்ரவேல் ராஜாவுக்கு கூட இருக்க ஒருத்தன் அழகா சொன்னா, இல்ல ராஜாவே, இஸ்ரவேல் யார் இருக்கா? ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அவர் என்னன்னா, நீ பெட்ரூம்ல ஒரு ரகசிய அறையில நீ என்ன பிளானிங் மீட்டிங் போட்டாலும், நீ என்ன பேசுறாலும் அப்படியே இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிடலாம். இப்போ இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்ணுவதை விட்டு விட்டு சீரிய ராஜா என்ன பண்ணா தெரியுமா? இந்த தீர்க்கதரிசி எங்கே இருக்கான் அவனை பார்த்துட்டு வாங்க. அங்க செய்தி வருகிறது, தோத்தானியில் இருக்கிறான். அவனை பிடிக்கும்படி, ஒரு எலிசாவை பிடிக்கும்படியாக முழு சீரிய ராணுவமோ அந்த பட்டணத்தை இந்த மலையை சுற்றி ராணுவங்களாலும் குதிரைகளாலும் எலிசாவை பிடிக்கும்படியா வர்றாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சங்கீதம் அழகாய் சொல்லுது, உன் பக்கத்துல 1000 பேரும் வல பக்கத்துல 10000 பேர் வந்தாலும் ஒன்று அணுகாது. ஏன் தெரியுமா? எப்ப தெரியுமா? அதான் சொல்றேன், நம்ம பாட்டு பாடணும் தெரியுமா? நீர் போதும் சொன்னதை நீங்க சொன்னவங்க சொல்லியிருந்தீங்கன்னா வாயத்தன்னு சொல்லுவீங்க. நீர் போதும் ஏன் வாழ. எலிசாவுக்கு தெரிஞ்சிச்சு. அங்க வேதம் அழகா சொல்லுது பாருங்க. 15 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே. நல்ல கவனிங்க, தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் என்ன செய்தான்? அதிகாலமே எழுந்து எங்க புறப்பட்டான்? நல்லா சொல்லுங்க, எங்க புறப்பட்டான்? அதிகாலமே எழும்பி எங்க புறப்படக்கூடாது? வாயே வரமாட்டுக்கு. அதிகாலை எழும்பணும். எழும்பி எங்க போகக்கூடாது? வெளியே போகக்கூடாது. அதிகாலம் எழும்பி எங்க போகணும்? தேவ சமூகத்துக்கு போகணும். சொல்லுங்க, அதிகாலமே எழும்பி எங்க போகணும்? அப்படி நீ போகலன்னா, நீ காலையில் எழும்பினவுடனே வாயில என்ன வரும் தெரியுமா? ஐயோ. என்ன சொல்லுவ? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? ஐயோ இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இன்னைக்கு விருந்துக்காரன் வந்துட்டா செலவுக்கு என்ன பண்ணுவேன்? ஐயோ இன்னைக்கு காலைல கல்யாண பத்திரிகை வச்சானே, இவனுக்கு இவ்வளவு செலவு பண்ண நான் என்ன பண்ணுவேன்? தேனவும் ஐயோ தான் சொல்லுவேன். டெய்லி என்ன சொல்லுவீங்க? டெய்லி என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்றதான் நான் சொல்றேன். வாடகைக்கு என்ன பண்ணுவேன்? ஃபீஸுக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு முன்ன ஒரு வார்த்தை வரும், அதான் இங்கே எழுதப்படுது. என்னது? நீங்க சொல்றதுதான். என்ன சொல்லுவீங்க? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இந்த செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இந்த விருந்துக்காரன் வந்துட்டா என்ன பண்ணுவேன்? ஐயோ இந்த கல்யாணத்துக்கு நான் என்ன? எதனால காலை எழுந்து எங்க போக கூடாது? சத்தமா சொல்லுங்க, வெளியே போக கூடாது. அதுக்காக காலையில் வேலைக்கு போக வேண்டாமா? நீ காலையில் வேலைக்கு போ, நீ 5 மணிக்கு கூட போ, 4 மணிக்கு போ. அதுக்கு முன்ன எங்க போகணும்னா தேவ சமூகத்துக்கு போவா என்று சொன்னா அவர் உன்னை தம்முடைய சிறகுகளால் மூடுவார். எலிசா வேலைக்கார காலையில் வெளியே போய் பார்க்கிறான். அந்த மலை முழுவதும் ரதங்களால் குதிரையால் நிரம்பின உடனே எலிசாட்ட ஓட, ஐயோ ஆபத்து வந்துருச்சு. ஆனா எலிசா அழகா சொல்ற, அடுத்த வசனம் 16 வாசிங்க. அதற்கு அந்த எலிசா சொல்றான் பாருங்க, பயப்படாத. நல்லா சொல்லுங்க, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்போ? அதான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்வி. அப்படி நீ சொன்னா வாயில என்ன வராது? நல்லா சொல்லுங்க. அம்மா மாதிரி தான் நிறைய சொல்லுவாங்க, அவங்க நல்லா சத்தமா சொல்லுங்க. வாயில என்ன வராது?
ஐயோ பாட்டு வராது. ஆமே. காலையிலே போங்க, நீங்க போது ஏசப்பான்னு சொல்லி பாருங்க, உன் பக்கம் பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு அதுவரை ஆண்டவர்கிட்ட போக மாட்டீங்க. ஆனால் பிரச்சனை வந்தவொடனே உங்களுக்கு நல்ல ஒரு வசனம் தெரியும். என்ன வசனம்? அது நீங்களே சொல்லிருங்க பாஸ்டர். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் நாமத்தை. ஆமாம், அதனால இப்போ வந்துட்டேன் பாஸ்டர், இப்போ வந்துட்டேன் ஏசப்பா. எப்போ போவோம்? எல்லாரும் கைவிட்டுட்டா ஏசப்பாட போவோம். ஆனா தேவன் சொல்றாரு, முதலாவது என்ன தேடுவாயின்னு சொன்னா, அங்க எலிசா சொல்றான், வேலைக்காரனை பார்த்து சொல்றான், அவர்களோடு இருப்பவர்கள் பார்க்கணும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதனாலதான் வேலைக்காரனுக்கு தெரியல. இவ கண்ணை திறங்கின உடனே அங்க வேதம் சொல்லி, எலிசாவுடைய வேலைக்காரருடைய கண்களை கத்த திறந்தார். அந்த மலையை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலை நிறைந்திருக்கதை கண்டான். ஆமே. அல்லது சீரிய இராணுவத்தில் இராணுவம் இருந்துச்சு, இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. ஆனால் எலிசாவை சுற்றியில் என்ன இருந்தது? அக்னிமயமான ரதங்களும் குதிரைகள் இருந்தது. ஆமே. அல்லேலூயா. அதை கொண்டு சீரியரோடு கர்த்தர் யுத்தம் பண்ணலங்க. வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க, 18 வாசிங்க. அவர்கள் அவனத்தில் வருகையில் எலிசா கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். ஒரு ஆமேன் கிடையாது பாரு. என்ன நடந்துச்சு? ராணுவத்தை கொண்டு சீரியர்களோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணலங்க. எலிசா என்ன பண்ணா? கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுனா, கர்த்தாவே இவளுக்கு என்ன பண்ணுங்க? கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யுங்க. உடனே தேவன் சீரியோட ராணுவத்தில் எல்லாருக்கும் கர்த்தர் கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அல்லேலூயா. திறவுகோல் எங்க இருக்கு? திறவுகோல் எங்க இருக்கு? ஏதாவது தப்பா சொல்லிட்டா எதுக்கு நமக்கு ஒம்பு? பாஸ்டே பேசட்டும், பாஸ்டே முடிக்கட்டும். திறவுகோல் எங்க இருக்கு? யாராவது சத்தமா சொல்லுங்க. திறவுகோல் யார்கிட்ட இருக்கு? சத்தமா சொல்லுங்க. கத்தட்ட தான் இருக்குன்னு சொல்றேன். கையை வைத்துங்க. வாயத்தை வந்து சொல்ல மாட்டேங்கிங்க. திறவுகோல் யார்கிட்ட இருக்கு? சிலர் எதுக்குமே கை தூக்க மாட்டோம். எதுக்குடா வம்பு? திறவுகோல் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றவங்க சொல்ல கை வைத்துங்க பார்க்கலாம். ரெண்டுக்கும் கை வைத்துறீங்க. 2 கை இருக்கும் உங்களுக்கு. கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். யார்கிட்ட இருக்குது இப்போ? திறவுகோல் யார்கிட்ட இருக்கு? எலிசா ஆண்டவரை பார்க்க விண்ணப்பம் பண்ணிட்டு என்ன சொன்னா? இவன் கண்கள் கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும்னு சொன்னா, வந்த எல்லாரும் கண்மயக்கம் உண்டாயிடுச்சு. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணுவோம். ஆனா உன் வாயில கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்காருங்க. இங்க எலிசா ஆண்டவர் ராணுவத்தை அனுப்புங்க, அக்கினிமான ரதங்கள் போகட்டும், எல்லாரும் சுட்டரிக்கன்னு சொல்லல. ஆண்டவரே வந்துட்டாங்க, எல்லாருக்கும் கண்மயக்கம் வரட்டும். ஒருத்தனாலும் எலிசாவை பிடிக்க முடியல. சீரிய ராணுவம் எல்லாம் எங்க போச்சு தெரியுமா? இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள் போச்சு. ராஜா காக்கா இவங்களெல்லாம் வெட்டி போடலாமா? இல்லையா, விருந்து செய்து அனுப்பிவிடு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ தேவனுடைய செட்டைக்குள்ளா இருந்தால் உன் பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் தேவன் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் செய்திக்குள்ள வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அது எகிப்தினுடைய சேனையும் இஸ்ரவேல் சேனையும் இராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவன் நடுவில் வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது. இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சமாயிட்டு. இது ஒரு பாதுகாப்பு தேவ ஜனங்களுக்கு. அன்பா தேவ ஜனமே, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தன வீடாக ஏத்திருந்து கானானுக்கு பிரயாணப்படுறாங்க. செங்கடல் கிட்ட வந்தாச்சு. பார்வோடி இருதயம் கடினப்படுகிறது. பிரதானமான 400 ரதங்களோடு யுத்த வீரரோடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரலாம். பின்னால பார்க்காங்க பார்வோடி சேனை வருது. முன்னால பார்த்தா செங்கடல். மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. எங்க சாகவா கொண்டு வந்தீர்? மோசே கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்றான்.
ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டு வந்துச்சு. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னாரு, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கையில் இருக்க கோலை வாங்கி சமுத்திரத்தை பிளந்துரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவர் வந்து செய்வார்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். உன் கையில் இருக்கிறத வச்சு என்ன பண்ணு? வாயை துறக்க மாட்டேங்காங்கப்பா. கையில் இருக்கிறத வச்சு அற்புதத்தை செய்ய சொல்றார். ஆமென், ஆமென். நாவின் அதிகாரத்தில் என்ன இருக்கு? மரணமும் ஜீவன் இருக்குங்க. எலிசாவுக்கு தெரிஞ்சு கர்த்தர் கூட இருக்காரு. இவங்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க, நான் குருட்டாட்டம் பிடிக்குது. கர்த்தர் மோசேயை பார்த்து, அவன் கையில் என்ன இருக்கு? கோல் தானே, அதை வச்சு செங்கடலை பிளந்து விடுங்கிறாரு. கோலை நீட்டா செங்கடலை வெட்டாந்தரையா மாறுது. தேவச்சனமே, தேவன் உனக்கு அதிகாரத்தை கையில் தந்திருக்கிறார். ஆமென், சொல்லுங்க ஆமென். யாரு ஜெபம் பண்ணுவா? ஆண்டவர் நல்லா ஜெபம் பண்ண கேட்க மாட்டேன். இப்படி இருக்கனால நம்ம இப்படியே இருக்கிறோம். நீ வசனத்தை நல்லா படிச்சு அறிக்கை பண்ண பாருங்க. தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசி, அதை சொல்லிக்கொண்டே இரு, கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார். ஆமென். பாருங்க, மோசே கோலை நீட்டோட செங்கடல் ரெண்டா பிளக்குதுங்க. அதுக்கு பார்வோன் சேனை கிட்ட வராதபடி தேவன் என்ன செய்யறாரா? முன்னால் நடந்த தூதனான விலகி இஸ்ரவேல் சேனைக்கு பின்னால வந்துட்டாரா. பார்வோனுடைய சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனை ஒன்றோடு ஒன்று சேரக்கூடாதபடி எய்த்திற்கு அது என்ன ஆச்சா? இருளும் அந்தகாரமா மாயிட்டான். அதே மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனக்கு இருளை என்னாச்சா? வெளிச்சமா மாத்திச்சு. ஆமென். பார்வோன் சேனை பின்ன வந்து தொட முடியலைங்க. அன்பான தேவச்சனமே, தேவனுடைய செட்டைக்குள் இருப்பாயின்னு சொன்னா உனக்கு ஒரு முதல்ல ஒரு பாதுகாப்பு உண்டு. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக என்ன உண்டா? வாசிங்க ரூத்துடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ரூத்துடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான். தேவனுடைய செட்டைக்குள்ள வந்துட்டா முதலாவது பாதுகாப்பு. இரண்டாவது செட்டைக்குள்ள வந்தா நிறைவான பலன். யார் இது? ரூத்தை குறித்து போவா சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. யார் இந்த ரூத்? அங்கு வேதம் அழகாய் சொல்கிறது, பெத்லேhem ஊரான் ஆகிய அபிமெலேக்கும் அவன் மனைவியாக நகோமியும் தேசத்துல பஞ்சம் வந்த போது மோவாப் தேசத்துக்கு போறாங்க. 2 பிள்ளைகளோடு, ஆண் பிள்ளைகளோடு. மோவாப் ஸ்திரீகளை அங்கே நகோமி தன் மகன்களுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறாள். ஒரு நாள் அங்கே நகோமியோட கணவன் மரித்து விடுகிறான். 2 மகன்களும் மரித்து விடுகிறார்கள். நகோமியும் விதவையாகி விடுகிறார். ஓர்பாலும் ரூத்தும் விதவையாகிறார்கள். அந்த நகோமி என்ன பண்றார்? பெத்லெகேமில் பஞ்சம் நீங்க செழிப்பு வந்த உடனே அந்த மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெகேமுக்கு புறப்படும் பொழுது 2 இளம் விதவையாகிய தன் மருமக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க தகப்பன் வீட்டுக்கு போங்க. ஓர்பால் முத்தம் செய்து தகப்பன் வீட்டுக்கு போயிடுறா. ஆனா ரூத் சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே அன்றி வேற ஒன்றும் என்ன பிரிக்க கூடாது. ரூத் உறுதியாக இருந்ததுனால பெத்லெகேம் தேசத்துக்கு அழைத்து வரப்படுகிறார். இந்த ரூத் எப்படிப்பட்ட சந்ததியா? மோவாப்புடைய சந்ததி. வேதம் அழகாய் சொல்கிறது. வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. 10ஆம் தலைமுறை வரைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு. பாருங்க, நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, எழுத்து வருகிற யாரையுமே நான் என்ன பண்றது இல்லை, புறமேத்த வாருங்க, வருத்தப்பட்டு பாரசூம் இருக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுது, மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் 10 தலைமுறை சபைக்கு வரக்கூடாது. ஏன்? தகப்பனால 2 பிள்ளைகளும் கற்பம் தரித்து பிள்ளை பெறுகிறாங்க. யாரு? லோத்துடைய 2 மகள்களும். வேதத்தில் அழகா எழுதப்பட்டு பாருங்க. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம்
வாசிங்க 36 இருந்து வாசிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் பாருங்க, அதனால்தான் மோவாபுத்திரரும் அடுத்த வருஷம் சொல்லுது, இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு பென்னமி என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன். அதனால்தான் தகப்பனாலே பிள்ளைகள் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றதுனால மோவாபுத்திர அம்மோன் புத்திரரும் 10 தலைமுறை தேவனுடைய ஆலயத்துக்கு உட்படக்கூடாது. ஆனா இந்த ரூத்து பெத்லகேமுக்கு வந்தபோது போவாஸ் அவளை பார்த்து சொல்றான், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். என்னைக்கு யாரா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரிதான், தேவனுடைய செட்டைக்குள்ள வந்துட்டா அவரால் என்ன கிடைக்கும் தெரியுமா? நிறைவான பலன் கிடைக்கும். ஆமென். வாசிங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். சல்மோன் போவாசை பெற்றான். பாருங்க, முதல்ல இருந்தே வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. சல்மோன் போவாசை யார்கிட்ட பெற்றானா? சல்மோன் போவாசை ராகாப். ராகாப் எப்படிப்பட்டவள் அதெல்லாம் தெரியாது. ராகாப் யாரு? வேசி. ஆமென். ராகாப் இடத்தில் பெற்றான். வாசிங்க. பாருங்க, ஓபேத் போவாஸ் ஓபேத்தை யாரது பெற்றா? ரூத் யாரு? மோவாபிய ஸ்ரீ. மோவாபிய ஸ்ரீனா யாரு? தகப்பனும் மகனுமாய் பெற்றெடுத்த சந்ததி தான் மோவாபிய சந்ததி. அது மட்டுமல்ல, பின்னால சொல்லுது, வாசிங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். பாருங்க, தாவீது ராஜா உரியாவின் மனைவியாரிடத்தில் சாலமோன. இன்னைக்கு நம்ம படிக்கும் போதெல்லாம் இது எல்லாமே எப்படி இருக்குது? சொல்றது புரியுதா? ராகாப் யாரு? ஐயோ, சொன்னதை கூட திரும்ப சொல்ல மாட்டீங்களா? ராகாப் யாரு? வேசி. நமக்கு வேசின்னா தெரியும், அப்படிதானே? இந்த ரூத் எப்படிப்பட்ட சந்ததி? மோவாபிய சந்ததி. மோவாப் சந்ததி எப்படிப்பட்டதா? தகப்பனும் மகனுமாய் பெற்றெடுத்த சந்ததி தான் மோவாபிய சந்ததி. இன்னொன்று சொல்றது, தாவீது உரியாவின் மனைவியாகிய பட்சியப்பாலத்தில் யாரை பெற்றா? எல்லாமே நம்ம இப்படிப்பட்ட ஆளை கண்டா சர்ச்சில் என்ன பண்ணுவோம்? ஒரு மாதிரி பார்ப்போம், அப்படிதானே? ஆனால் வேதம் எப்படி பார்க்குதுன்னா, இங்கே பார்க்கிறோம், அந்த தலைமுறை எழுதும் பொழுது வேதம் சொல்லுது பாருங்க. வாசிங்க 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1:17. இவ்விதமாக உண்டான தலைமுறைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினுடைய தலைமுறை 42வது தலைமுறை வரைக்கும் எழுதப்பட்டதுல, தலைமுறை குறித்து எழுதப்பட்டதுல யார் வரானா? அருவருக்கப்பட்ட சந்ததியில பிறந்த ரூத்துடைய பெயர் வருது. நல்ல கவனிக்கப்போ. அதனால்தான் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னா, இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருடைய செட்டைகள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். என்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம பார்க்கிற பிரகாரமா தேவன் பார்க்கிறவர்ல யாரா இருந்தாலும் தேவனுடைய செட்டைக்குள் வந்துட்டோம்னா அவரால் கழுவப்பட்டு அவரால் நிறைவான பலனை பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நான் இப்போ சொல்றேன், ஒரு 10 அரவாணிகள் சர்ச்சுக்குள்ள வராங்க, உங்க பக்கத்துல சேர்ல உங்க கிட்ட உட்கார்ந்துட்டாங்க, நீங்க அவங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுவீங்க? இன்னும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க. உங்க சேர் பக்கத்துல காலியா இருக்கு, வந்தது 10. நம்ம ஏரியாவில் நிறைய அரவாணிகள் இருக்காங்க, ஆண்டவர் ஆராதிக்க வராங்க, உங்க பக்கத்துல உட்கார்றாங்க, பக்கத்துல பார்த்து கை கொடுங்கன்னா கொடுப்பீங்களா?
உங்களை பின்னால் இருக்கணும் பார்ப்பாங்க, மாட்டிக்கிட்டா இன்னைக்கு அக்கா. ஆண்டவர் என்ன சொல்ற, எனக்கு வருகிற ஒருவனையும் வாயில தான் சொல்றோம். நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ரூத் வந்து ஒரு அருவருக்கப்பட்ட சந்ததி. உலகம் அவங்க அவளை பற்றி ஒரு வரை எப்படி பேசியிருக்கோம். தேவன் சொல்றார் 10 தலைமுறை வரை தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு அங்க எழுதப்படுக்குது. ஆனால் இவர் தேவனுடைய சட்டைக்குள் வந்த உடனே அவருடைய வம்ச வரலாறுல, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பினுடைய வம்ச வரலாறுல 48 தலைமுறையில யார் வரானா, ரூத்துடைய சந்ததியும் வருகிறது. அன்பான தேவச்சனமே, நீ அவர் சட்டைக்குள்ள வந்துட்டா அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ஆமென். முதலாவது பாதுகாப்பு, இரண்டாவது அவர் சட்டைக்குள்ள வந்தா நிறைவான பலன், மூன்றாவதாக வாசிங்க மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் அதன் செட்டின் கீழ் போதும். ஆண்டவர் செட்டின் கீழே மூணாவது என்ன தெரியுமா? ஆரோக்கியம். சொல்லுங்க, ஆண்டவர் செட்டைக்குள்ள வந்து அவனுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க. இப்போ என்ன இல்லை, எனக்கு சுகமே இல்லை ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே அப்படி நாங்கள் பிரமாணம் சொல்லுவோம் சிஎஸ்சியில் இருக்கும்போது. செட்டைக்குள்ளே வந்துட்டு அவனுக்கு என்ன இருக்கு? சத்தமாக சொல்லுங்க, வேணுங்கிறவங்க சொல்லுங்க. செட்டைக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்கு? அவர் செட்டைக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்கு பாருங்க. வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. போதும். பாருங்க, மூன்றாவது அவர் செட்டின் கீழ் ஆரோக்கியம். மல்கியா சொல்றான், செட்டின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. இங்க ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது, அழகா எழுதப்பட்டு பாருங்க. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றும் குணையமடையாமல் அதிக வருத்தப்படும் பொழுது என்ன பண்ணாளா? எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா யூத ஸ்ரீ இல்லைன்னா இயேசுவை அறிந்திருப்பா, பறந்ததில் அறிந்திருப்பா. ஆமென். என்ன ஒண்ணுக்குமே பதில் கிடையாதோ? வந்துட்டேன் செவனேன்னு உட்காந்து போறேன். சொல்றதெல்லாம் உங்களுக்கு தான், வாலிப தம்பிகளுக்கு தான். வாயை திறந்தீங்கன்னா ஆசீர்வாதம். சும்மா வந்து உட்காந்து போனா நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஏதோ ஏனா தானானி வளர்க்காதங்க பெற்றோரே. திரும்ப திரும்ப சொல்றேன், வேதனையோடு சொல்றோம். வேதத்தை எடுத்துட்டு வாங்க, வேதத்தை படிங்க. அதுதான் உனக்கு எதிர்காலம், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். யாரா இருந்தாலும் சரிதான், பெற்றோரா இருந்தாலும் சரிதான். பார்க்கிறவ எவ்வளவோ செலவு பண்ணிட்டா சற்றும் குணம் இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ள வந்து பல வருஷம் ஆயிடுச்சு, அவனுக்கு வியாதி சுகமாகலையா? அவ அறியாதவா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவ என்ன தீர்மானம் எடுத்தாலும் பாருங்க, வாசிங்க. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்க ஆரோக்கியமானதை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செட்டின் கீழ் ஆரோக்கியம். இந்த இடத்தோட்டு போகும்போது நீங்க உங்க சரீரத்தில் விடுதலை உணரணும். 1 2 தான் வருது. ஆமென். அதுதான் ஆராதனை. இந்த டாக்டர் அந்த டாக்டர் அல்ல, பரம வைத்தியரை நீ நம்புவான். அவன் நம்புனா. புறஜாதியான ஸ்திரீ கேள்விப்பட்டா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அவர் எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இயேசு முன்ன போய் விழணும், 12 வருஷமா இப்படி மருந்து செலவு பண்ண, இவ்வளவு டாக்டர் சீட்டை காட்டணும். ஏசப்பா என்னை பார்த்து மனதுருகம்லாம் நினைக்கல.
அவர் முன்ன முழங்கால் போட்ட உடனே இயேசுவின் நாமத்தால உன சுகம் உண்டாகட்டும் சொல்லுவார்னு நினைக்கலங்க. அவளுக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம் இருந்தது, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகம் அடைவேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அதுதான் விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து சொன்னார் பாருங்க, வாசிங்க 34 வசனத்தை வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே நீ உன் வேதனை நீங்கி, ஆமா ஏற்கனவே வேதனை நீங்கி சுகமாயிட்டா. ஏன்? விசுவாசம் வந்துச்சு. இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாவே நம்புனா, வஸ்திரத்தை தொட்டா ஒரு வல்லமை இறங்குறதா உணர்ந்தா அப்பவே சுகத்தை பெற்றுக்கிட்டா. ஆமே. சபைக்கு வரும்போது நம்ம ஒரு விசுவாசத்தோடு வரணும் பாருங்க. நான் இந்த வர புதன்கிழமை பண்ருட்டி பக்கத்தில் நம்ம சபைக்கு வர ஒரு பிள்ளை கல்யாணம், பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிட்டா. ஒரு இந்து பிள்ளை. அவருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு அசுத்தாவி அலக்கழிச்சிட்டே இருந்தது. ஆர்சி சபைக்கு போயிருக்கா, பாதர் என்னமோ மந்திரிச்சாரு, சரியாகல. இந்து குடும்பம் எங்கேயோ பூஜாட்டில் கூப்பிட்டு போனாங்க. அவன் என்னமோ அடி அடிச்சாலும் அந்த பிசாசு போகலை. இங்கே நம்ம முடியையும் பிடிச்சி ஆட்டலை, தலையிலையும் கை வச்சோம் பண்ணல. ஆராதிக்கும் போதே ஆராதிச்ச உடனே அந்த பிள்ளை சுகம் அடைஞ்சு இப்போ நல்ல ஒரு கல்யாண வாழ்க்கை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நானும் கை வைக்கல, சாமு போய் கை வைக்கல, விசுவாசிகள்லாம் பக்கத்தில் சுற்றி தலையில் கை வைங்க சொல்ல. அந்த பிள்ளை பக்கத்தில் வீடு எடுத்திருந்தா, டெய்லியும் வேலைக்கு போகும்போது இங்கே சபை திறந்துருந்தா, காலையில் டியூட்டிக்கு போகும்போது தேனாங்க வந்து ஒரு ஃபேனை போட்டு தானா ஜோம் மட்டும் போவா. நாங்கள் அந்த பிள்ளை சும்மா தான் ஜோம் பண்ண, கை வச்சுலாம் பிசாசு போகணும் அப்படிலாம் நாங்கள் ஜோம் பண்ணல. தேவ சமூகத்தை விடுதலையோடு ஆராதிச்சு ஆண்டவரை தூச்சி பார்த்தா பாருங்க, அவன் முகத்தில் எப்பவுமே இருள் இருந்தது. இப்போ பார்த்தா அந்த முகத்தில் இருளாக மாறி நல்ல விடுதலை ஆகி இப்போ கர்த்தருடைய கிருபை வர புதன்கிழமை அவளுக்கு நல்ல ஒரு மேரேஜ். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவர் செட்டைன்கள் என்ன இருக்குதுமா ஆரோக்கியம். எப்போ தெரியுமா? அறியாத ஒரு சிரிக்க விடுதலை வரும்னா நீங்கள் தேவனை அறிஞ்சிருக்கீங்க இல்லையா, தேவன் எப்படிப்பட்டவன் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா, நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். உன் செட்டையில் என்ன இருக்குங்க? ஆரோக்கியம் இருக்கிறது. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அவன் முதலாவது அவர் செட்டைக்குள்ளே வந்தா உனக்கு ஒரு பாதுகாப்பு, அவர் செட்டைக்குள்ளே வந்தா உனக்கு நிறைவான பலன். மூன்றாவது ஆண்டவர் செட்டைக்குள்ளே இருந்தா இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீர் போது என் வாழ்வில், நீங்கள் போதும் என் வாழ்க்கையில். எல்லாம் எழுந்து நிற்போமா, எல்லாம் எழுந்து நிற்போமா. நீங்க சொல்லுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. சொல்லுவோம், நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேனன்றி. பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேனன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்வில். சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுப்பா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் நிலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. சொல்ல முடியுமா? அந்த திரு இயேசுவை குறித்து கேள்விதான் பட்டா. இயேசுவை அறிஞ்சிட்டிய, ரத்தத்தால கழுவப்பட்டுட்டிய, வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா கூட சுகம்டான்னு சொல்லி அவள் விசுவாசித்தா. அவளை பார்த்த இயேசு சொன்னார், அவன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது.
நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அவர் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவர் சுகத்தை தன் சரீரத்தில் உணர்ந்தா. தேவ சமூகத்துக்கு வந்த தேவ ஜனமே, ஒரு சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சுகத்தை செட்டிங்கள் ஆரோக்கியம் என்று மல்கியா 4:2 சொல்லுறேன். உன் மேல கர்த்தர் அசைவாடுகிறதுனால ஒரு ஆரோக்கியம் மேல விளங்கி கொண்டிருக்கிறது. அறிக்கை பண்ணு, விசுவாசி. இனி அந்த பலவீனோடு மேற்கொள்ள முடியாது. அந்த பலவீனப்பத்திர ஆவியை இயேசுவின் நாமத்தால் துரத்துகிறோம். நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. அவர் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவான் எழுதப்பட்ட வார்த்தைப்படி, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுவான். எத்தனை முறை பிள்ளைகளை கூட்டி சேர்க்க நான் ஆசையாயிருந்தேன் சொல்றாரு. தகப்பன் நம்மளை அப்படிதான் அந்த மாசத்துல மறைக்க விரும்புகிறார். சட்டின் மறைவில் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, நிறைவான பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அர்ப்பணிப்போமா. மகா கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, 2ஆம் ஆராதனைக்கு துதிக்கிறோம். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்தோத்திரம், தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆஸ்தோத்திரம். வார்த்தையின்படி ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. நீங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் போதுமானவராய் இருப்பீராகப்பா. மாதம் முழு சகல நன்மையினால் நிரப்புங்க. பிரயாணங்களை பாதுகாப்பித்தார். எல்லா மகிமை கனம் துதியும் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழிநடத்தலும் இன்னும் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக.